கோபி என்ன, டீ என்ன, கேக் என்ன, வடை என்ன, அப்பா. ஆனா பாவம் இந்த இடத்துல சுரேஷ் தலை பாவம் ஏன்னு சொல்லுங்களே. அங்க அந்த மனுஷன் திண்டாம குடிக்காம உண்ணாவிரதம் இருக்கு பிடிஏக்கு எதிரா. இங்க இவனுங்க பாட்டு படிக்கிறானுங்க. இவங்கள் மாலிமாவையால் உருவாக்கப்பட்ட குண்டர்கள் தான் எங்களை வந்து தாக்க இருக்காங்கன்னு காலையிலேயே அடிச்சு விடுறாரு. தெரிஞ்சிருச்சு செட் ஆகுறாங்க. மே 9ஆம் தேதியுமா எங்களே இந்த கஸ்டம்ஸ் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்க இந்த பேரையில இது நாத்தம் கூட இது அது பேரவே பரவாயில்ல, அருகே போயிட்டு வரலாம். இங்க கஸ்டம்ஸ் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிறது வந்து எடுக்க வழி இல்ல, பக்கத்து போக இயலாது. அதோட விமல் வீரவன்ஸ் இன்னைக்கு ஃபுல் டிப்ரெஷனுக்கு உள்ளாயிட்டாரு. எனக்கும் சந்தேகமா இருக்கு, இதனாலதான் இன்னைக்கு இந்த சத்தியாகிரகத்தை போராட்டத்தை முடிச்சாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா அந்த டைம் பார்த்து வெளிவந்த செய்திகள் அப்படி 2 கோட்டை மேல் செய்தி வந்துருச்சு. ஆளுக்கு பாஸ்போர்ட் மோசடி, கடவுச்சீட்டு மோசடி கேஸும் இன்னும் முடியல. வீரவன்ச கம்பம்பில தலைமையில் நடந்த புறக்கோட்டை கூத்து முடிவுக்கு வந்தது. புறக்கோட்டை கூத்து அப்பதான் அந்த ஜூன் ஜூலை மாதங்கள் வந்து ஒரே பரபரப்புக்கு பஞ்சமில்லாத மாதங்களா இருக்கு. ஜூன் ஜூலை மாதத்தில் இன்னொரு பாட்டு மாசத்தில் ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். வணக்கம். என்ன நானும் பரபரப்பா எதிர்பார்த்த பல விஷயங்கள் இருந்துச்சு, ஆனா எதுவே நடக்கல. இப்ப கிடைச்ச அப்டேட் சொன்னா ஒட்டுமொத்த சத்தியாகிரகத்துல அடிச்ச அண்டுல இருந்து கதிரையில இருந்து கொண்டு வந்த பாய் தலைவாணி பெட்ஷீட் எல்லாம் சுருட்டிக்கிட்டு கூட்டமே கிளம்பிட்டதான் தகவல். இல்ல டில்சன், அந்த சத்தியாகிரகம் என்ற பேரணி பாவிக்காங்க. அது ஒரு பெருமதியான ஒரு புனிதமான பேர். என்ன டிசைன் சத்தியாகிரகம்? நேற்று அவங்க போட்டா பாத்தீங்களா? இன்று 1ஆம் நாள், இன்று 2ஆம் நாள், இன்றைக்கு 3ஆம் நாள். 3ஆம் நாள்ல பாதி, 3ஆவது நாள்ல அரை நாள் தாண்டல. இது சத்தியாகிரகமே முடிஞ்சு போச்சு. என்னடா நீங்க நைட் பாத்துருக்கணும். கோபி என்ன, டீ என்ன, கேக் என்ன, வடை என்ன, அப்பா. ஆனா பாவம் இந்த இடத்துல சுரேஷ் தலை பாவம் ஏன்னு சொல்லுங்களே. அங்க அந்த மனுஷன் திண்டாம குடிக்காம உண்ணாவிரதம் இருக்கு பிடிஏக்கு எதிரா. இங்க இவனுங்க பாட்டு படிக்கிறானுங்க. இவங்க பிடிஏ பற்றி கதைக்கவே இல்ல. அதுல வேற ஷிஃப்ட் அடிப்படையில வீட்டுக்கு போயிட்டு காலையிலே டே ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டாரு விமல் வீரவன்ஸ். அவர் வாராரு கார்ல இறங்கி சரியா ஒரு 10 மணிக்கு வாராரு டே ஷிஃப்ட். நைட்டு உதயகம்மன் பில நைட் ஷிஃப்ட் மாத்தி செஞ்சு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு குளிச்சு செட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு. இன்னொரு ஹைலைட் இருக்கு விமல் வீரவன்ஸ், இந்த கட்டு பாருங்க, அது நல்ல ஹைலைட் ஆகுது தானே. அதனால அப்படி போயிட்டு அப்படி வந்து நானும் பார்த்து அந்த கட்டை அடிப்பான்னு. சரி என்னதுக்கு செஞ்சுட்டா போச்சு. ஆனா அது வந்து கட்ட அடிக்கிறது இல்ல. இந்த வசீகரா படத்துல வடிவேலு வந்து மீசையை வரைஞ்சிட்டு வர பென்சில் இல்ல, அதுதான் நடந்திருக்கு. அப்படி டாக்டா வரைஞ்சிட்டு வந்திருக்கா அவ்வளவு. அது ஸ்டைல். அது அப்படி எல்லாம் கதைகள் இருக்கு. அதனால பொலிசா வந்து இருந்துட்டு. ஆனா இன்னைக்கு சாமர சம்பத் வந்துருந்தாரா ஹைலைட். அப்ப சாமர சம்பத் என்ன சொல்றாருன்னா, காலையிலேயே இந்த சத்தியாகிரகத்துக்கு வந்து எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணையணும். சாமர சம்பத் எம்பி அவர்களே, எங்க ஒன்றிணைய அத்தை எல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வியை நாங்க இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். அதே மாதிரி காலையிலே என்ன இல்லைன்னா உதயகம்மன் பிள்ளை விமல் வீரவன்ஸ் இன்னைக்கு காலையிலே என்னமோ ஒரு தகவல் வந்துடுச்சு. அலர்ட் ஆயிட்டாங்க. எப்படின்னு சொல்றாங்க, எங்களுக்கு புலனாய்வு அதிகாரிகள் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட புலனாய்வு அதிகாரிகள் இருக்காங்க, இவங்களுக்கு தனியாக அவங்க சொல்றாங்களா, எங்களைய வந்து நீர்க்குழும்புல இருந்து ஒரு கும்பல் வந்து தாக்குற மாதிரி ஒரு பிளான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. அது வந்து ஈஸ்டர் அட்டாக்ல பாதிக்கப்பட்ட தரப்புன்னு சொல்லித்தான் வாராங்களாம். ஆனா அது உண்மைக்குமே ஈஸ்டர் அட்டாக்கால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த உறவினர்கள் அல்ல, மாலிமாவையால் உருவாக்கப்பட்ட குண்டர்கள் தான் எங்களை வந்து தாக்க இருக்காங்கன்னு காலையிலேயே அடிச்சு விடுறாரு. தெரிஞ்சிருச்சு செட் ஆகுறாங்க. மே 9ஆம் தேதியுமா எங்களே இந்த கஸ்டம்ஸ் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்க இந்த பேரையில இது நாத்தம் கூட இது அது பேரவே பரவாயில்ல, அருகே போயிட்டு வரலாம். இங்க கஸ்டம்ஸ் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிறது வந்து எடுக்க வழி இல்ல, பக்கத்து போக இயலாது. நம்ம மாநகர சபை மேயர் ராய்கிரி பல்தசர் அவர்களை பாருங்க, நீங்க சுத்தப்படுத்தாம வரீங்க. அது இன்னும் நாத்தம். அதை நாங்க சொல்லிக்கிறோம், அதுக்கும் சுத்தப்படுத்திடுவோம். அது சரியா நாத்தம். இன்னைக்கு அதுல இந்த மக்களை போட்டு எடுக்கிறதுக்கு தான் ஒரு தயார் ரெடி ஆகுது. அப்படியே இருக்க நேரம்
பயந்துட்டானுங்க போல. சரி ஓகே சாமி, ஏதோ பெருசா நடக்க போகுது, நாங்களும் எதிர்பார்த்தோம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு, யாரும் வார மாதிரி இல்ல, வர வர ஆக்களும் குறையுது, இருக்கவனும் எலும்பி போயிடறானுங்க, எங்கிட்ட சரி காணாம போயிடறானுங்க, இன்னைக்கு கடையை சாத்துற நாள் வந்துருச்சுன்னு மூடிக்கிட்டு போயிட்டான். சத்தியாகிரக போராட்டம் 3வது நாள்ல அரைநாள் கூட தாண்டல முடிவுக்கு வந்துருச்சு. ரைட், இப்ப எதுனாலும் சொல்லுங்க. ஓகே டில்சா, நீங்க இப்ப சொன்னதுல எனக்கு குழப்பம் இருக்குன்னால், இப்ப புலனாய்வுத்துறை ஆறு கண்ட்ரோல்ல இருக்கு, கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையா அல்லது வீரவன் செய்யற கண்ட்ரோல்லையா? அது இப்ப இது வந்து ரொம்ப நாளா பல இல்ல பேர் டில்சா, அது இல்ல, இவங்க சொன்னாங்க அந்த கூவத்துல போடுவாங்க அடிச்சேன், அவங்களுக்கு எங்க அனுபவம் உண்டு தெரியுமா? 2020 அதான் மே 9 அந்த அனுபவம் தான் இன்னைக்கு பேசி இருக்கு. ஐயோ திரும்ப எங்களுக்குன்னா வேற வேலை குளிக்க முடியாத சாமி. ஒரு ஆளை காணல பாத்தீங்களா? ஜோன்சனை காணல அதுக்குள்ள. யாரு? ஜோன்சன் பெர்னாண்டோ வரவே இல்லை, பக்கட்டும் வரல, ஜோன்சன் வரல. ஏன்னா அடுத்தடுத்த வழக்குகள் இருக்கு, இந்த டைம்ல நாங்க போயிட்டு இவனோட சேர்த்து கத்துனா இல்ல அப்படி இல்ல, ஏற்கனவே இனி போய் பெர்மனண்டா இருக்க போறோம் உள்ளுக்குள்ள. இப்ப குடும்பத்தோட புள்ள குட்டிகளோட நல்ல வடிவா அந்த மகிழ்ச்சியா இருந்துட்டு போயிடுவோம் இருக்கிறனால. ஆனா என்ன இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. இப்ப இவர் விமல் வீரவன்ஸ் அறிவிக்கிறார் தானே, இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துல சுரேஷ் தலைவனுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க அதை ரெக்கார்ட் பண்ற டைம்லையும் நேற்று மீதுல சொல்ல அந்த கொமெண்ட்ஸ் வாசிப்பண்ணாங்க. நேற்று நீங்க அதுல கன பேர் எழுதியிருந்தீங்க, அசாத் சாலியர் இன்டர்வியூ, ராணுவ ஆய்வாளர் அருஸ் போன்றவர்கள் இன்டர்வியூ எல்லாம் நாங்க பார்த்தனாங்க, அது உண்மையில் அருமையா இருந்தது. நேற்று அந்த தகவல் இதுல எழுதுங்க. நீங்க இப்ப அந்த நீதிமன்ற விடயம் பார்க்கலன்னு கவலைப்படுறாங்க, உடனே ஓடிப்போங்க அங்க இன்சைட்டுக்கு, இதுக்கு முன்னுக்கு அல்ல பின்னுக்கு வரும், அதுல போய் பாத்துருங்க. ரைட், அப்ப பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு, எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க கோர்ட்டுக்கு. அந்த என்ன நடந்துச்சு விஷயங்களை நாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயத்த நாங்க சொல்லிக்கணும். இந்த இடத்துல 5 பேர் கொண்ட மருத்துவ விசேட மருத்துவர் குழுவால சுரேஷ் சாலை உண்மைக்குமே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டாரா, இவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கறத மட்டும் நீங்க கண்டுபிடிங்க, விசாரிங்க அப்படின்னு ஒரு ஆணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே அடுத்துதான் விமல் வீரவன்ஸ் அதை சொல்றாரு. ஆம், மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிஞ்சோம், அதனால நாங்க இந்த விடயத்தை தற்காலிகமாக நிறுத்துகிறோம். ஆனா அதனையும் சொன்னார் ஒரு முக்கியமான விடயம், மறந்துடாங்க. அந்த மருத்துவ அறிக்கை இப்ப பரிசோதனை செஞ்சு வருந்தானே இன்னொரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு சட்டிஸா இருந்தா மட்டும்தான் நாங்க பேசாம இருப்போம், சட்டிஸ் இல்லாட்டி நாங்க திரும்ப தொடர்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் இன்னைக்கு போயிருக்காரு. அந்த 5 பேர் கொண்ட மருத்துவ குழுவில உளவியல்ல எக்ஸ்பர்ட், உளவியல் ரீதியான மிக முக்கியமான வைத்திய நிபுணர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உதயன் காம்பன்பில் கதைச்சதுக்கு பிறகுதான் இவர் உள ரீதியா பாதிக்கப்பட்டாரா, அதுக்கு முதலான்றதை செக் பண்றது. ரெண்டா அதை நீங்க வழக்குல எடுத்துக்கொள்ளலாம். என்னடா ஒரு வழக்குற பிரதான சாட்சியை சீர்குலைக்கிறது, அல்லது சாட்சியை பிள்ளையா வழி நடத்துறது, அல்லது சாட்சியை பிள்ளையான இடத்தை நோக்கி நகர்த்துறது மிக மிக பாரதூரமான கிரிமினல் குற்றம். அந்த குற்றத்துல உதயகம்பன்ல ஈடுபட்டிருந்தா அதை முறை இணைச்சு கொள்ளுங்க, உதயகம்பன்ல உள்ளுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. அதான் இப்ப இன்னைக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்றாரு, இது என்ன புதுரண்டாப்பா, அது 90 நாள் வராத நோய் நொடிகள் எல்லாம் கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை வாங்கினதுக்கு அப்புறமா சுரேஷ் சாலைக்கு இல்லாத நோய் நொடி எல்லாம் வந்துருச்சு, இது பாருங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு அவர் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாரு. அதோட விமல் வீரவன்ஸ் இன்னைக்கு ஃபுல் டிப்ரெஷனுக்கு உள்ளாயிட்டாரு. எனக்கும் சந்தேகமா இருக்கு, இதனால தான் இன்னைக்கு இந்த சத்தியாகிரகத்தை போராட்டத்தை முடிச்சாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா அந்த டைம் பார்த்து வெளிவந்த செய்திகள் அப்படி 40 அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தி 9 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் விமல் வீரவன்சவின் சகோதரர் சரத் வீர வன்சவுக்கு நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதிச்சிருக்கு. அதே டைம்ல இன்னொரு நியூஸ் வருது, என்னன்னு சொன்னா விமல் வீரவன்சனுடைய முன்னாள் மீடியா கோஆர்டினேட்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. பாருங்க, விமல் 2 கோட்டை விமல் செய்தி வந்துருச்சு, ஆளுக்கு பாஸ்போர்ட் மோசடி, கடவுச்சீட்டு மோசடி கேஸும் இன்னும் முடியல. அதே மாதிரி நேற்று விமல் வீரவன்சவுக்கு எதிராக நீதிமன்றம், கடுவேல நீதிமன்றம் நினைக்கிறேன், ஒரு உத்தரவு பிறப்பிட்டிருச்சு. ஒரு தனியார் நிறுவனம் ஊடாக ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இப்ப நெருக்கடி நிலைமை. இவர் அரிசில தான் புள்ள சொல்லணும், அவர் வாயில சீனி போடணும். அல்ல ஜூலை மாதங்கள் நல்ல பாட்டு என்னது, ஜூலை மாதங்கள் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்காங்க. சமூக வலைத்தளத்துல ஒரு படம் போடப்பட்டிருந்தது, அதுல 3 பேர் போட்டோக்குள்ள வட்டி இருந்தது. அதுல 16 வருடங்கள் சிறை தண்டனையோட நேற்று ஒரு ஆள்ற போட்டோ வட்டி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் போட்டோ போட்டு சமூக வலைத்தளங்கள்ல பரவி தெரியுது. அதெல்லாம் லிஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா கேக்குறாங்க மக்கள், அடுத்தது யாரு அப்படின்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒருத்தர் கைதாகினாரு, முக்கியமானவர், விளக்க முறையிலே வைக்கப்பட்டாரு. யாரு? கைது செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர்
ஷான் விஜயலால் டி சில்வா நீதிமன்றத்திற்கு அழைச்சென்று முன்னிலைப்படுத்தப்பட்டதும் அவர் விளக்கமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு அப்டேட். அப்ப இப்படியெல்லாம் நடக்கும் போது பதறாம இருப்பாங்களா? நிசாப் காரிய பிறகு அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற ஆதம்பாவா கேட்கிறார், அந்த எதிர்கட்சி தலைவர் போய் உதயகம்பம்ல புத்தகம் வெளியிட்டவர், நீங்க அவங்களோட இருக்கிறீங்க, உங்களோட பாடம் என்னன்னு இது அவரு. இவன் நாடாளுமன்றம் வந்து ஒரு ரணகளமா மாறி போயிருக்கு. வீரவன்ச கம்பம்பில தலைமையில் நடந்த புறக்கோட்டை கூத்து முடிவுக்கு வந்தது. புறக்கோட்டை கூத்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதாக கூறிக்கொண்ட ஆசாமிகள் விசாரணை அதிகாரிகளுக்கும் சட்டமா. ஆனா இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு நீதிமன்ற விதிமீறல் ஒன்று இருக்குது இவங்க செய்திருக்கிறாங்க. என்றால் அந்த விசாரணை அதிகாரிகள் மற்றவங்க நீதிமன்றத்தில் பேரை சொல்லாட்டியும் இந்த விசாரணைக்கு எதிரான வகையிலான இவங்களோட கனவேற்ற கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு. ஆமா, ஒரு மிக பிரதானமான ஒரு விசாரணை நாட்டுல நடக்கக்குள்ள நாங்க கருத்து சொல்லக்கூடாது. என்ன நடக்குது அல்லது இவங்க அது புள்ள இது புள்ளலாம் சொல்ல இயலாது. ஆனா இன்றைக்கு இவங்க அந்த வேலையை செய்திருக்கிறாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்னொரு அப்டேட்டும் வரும். ஏன்னா ஏற்கனவே சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்துல ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க நகர்வு பத்திரம் மூலமா. இந்த விசாரணைகளுக்கு வந்து இந்த 3 பேர் யாரு, உதயகம்மன் பேர், விமல் வீரவன்ச, திலீப் ஜெயவீர, இந்த 3 பேரும் இடையூறு விளைவிக்கிறாங்க. அது சம்பந்தமாவும் நீதிமன்றத்துல எனக்கு ஒரு அப்டேட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரத் வீரசேகர இல்ல அவருடைய பேர் குறிப்பிடப்படல, இது இவங்களோட பேர் தான் குறிப்பிடப்பட்டது. இல்ல அவரை இவங்க கட்டி எழுத்து வாரது, அவர் எங்கேயா கிடக்கிறது தூக்கி போட்டுட்டு வாரது இவங்க. அதே மாதிரி என்ன, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஒரு முக்கியமான பிடிச்ச சொல்லியிருக்காரு. அடக்குமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை ஆள வேண்டிய அவசியம் தற்போதைக்கு அரசு கிடையாது. எமது பின்னால் பலம் மிக்க மக்கள் ஆணை காணப்படுகின்றது. எனவே பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. நேற்றைய தினம் நீதி அமைச்சர் அரசியல் நாணயக்காரரும் இந்த விடயத்தை உறுதியா சொல்லியிருந்தாரு. பீட்டுக்கே நிச்சயமா இல்லாதொழிக்கப்படும், அது இல்லாம செய்யப்படும். அது இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. மிக விரைவில் நீங்களே இந்த மாற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்னு அவர் உறுதி கொடுத்திருக்காரு. இந்த பிடிஎன் வார சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு தகவலையும் சொல்ல ஒன்றில்சான். இன்றைக்கு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க ஸ்ரீதரனை தொடர்பு கொண்டு நாடாளுமன்றத்தில் இருக்கக்குள்ள கதைச்சதாக ஊடகங்கள்ல செய்தி வெளியாக இருக்குது. அதன் பின்னர் அமைச்சர் சந்திரசேகரன் அந்த சங்கீதனுடைய தாயாரோடு கதைத்திருக்கிறார். இப்ப குறிப்பாக அனுர தரப்புல சங்கீதன் விடயம் தொடர்புல அமைச்சர் சந்திரசேகரன் தாயார்கிட்ட கூறியதாக அறிய கிடைக்கிற தகவல் என்றால், நீங்க காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக நீதிமன்றத்துல அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க, நீதிமன்றம் எந்த ஒரு விடயத்திலையும் இதில் கரிசனை செலுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அது அங்க சொல்லப்பட்ட ஒரு விடயம் இருக்கு. அதோட இந்த விடயம் வந்து பாட்டு அவர் படிச்ச சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டது சொல்லப்படுது. கடந்த காலத்திலேயும் ஒரு எழுச்சி பாடல் யாழ்ப்பாணத்தில் வாரான ஒரு விடயம் ஒன்ற சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்த போது அவர் ஏதோ ஒரு மன்னிப்போ அல்லது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அந்த வழக்கை முழுமையா நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த வழக்கு தாமதப்படுத்த சங்கீதன் விடயம் தாமதப்படுத்த தேவையில்லை. இப்ப அரசாங்கத்தின் தகவலின்படி உடனடியா அந்த விடயத்தை கையில் எடுக்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தவர். அந்த கடிதத்தின் பிரகாரம் தான் இன்றைக்கு தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. அவர் வந்து இந்த விடயங்கள் தொடர்பிலையும் இந்த கைது தொடர்புல அரசாங்கம் கடுமையான நிலைப்பாடு எதையும் எடுக்கல என்ற மாதிரி கதைச்சுதான் ஊடக செய்தி வழியா இருக்குது. அதே தான் சந்திரசேகரன் அவங்களோட தாயாரோட கதைச்சிருக்கிறார். இது ஒரு பெரிய விடயம் இல்லை. இனி அந்த சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தை விரைவாக நகர்த்தினால், நான் கடந்த திங்கட்கிழமையில இருந்து சொல்றேன், இதை உடனடியா நீதிபதியில கவனத்தை கொண்டு போனா நீதிபதி அடுத்த ஸ்டெப் எது செய்வார். அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ற, இடைக்கால தடை உத்தரவு எதுவுமே உங்களுக்கு விதிக்கப்படலன்னு தான் ஹர்ஷன் நாணயக்காரன் ஏறி சொன்னார் நாடாளுமன்றத்துல. அப்ப அதனால இதுல ஒரு சட்ட சிக்கல் இல்ல. அதனால நம்பப்படுது விரைவில் அந்த குறித்த இளைஞர் வந்து விடுதலை. விரைவில் இல்ல டெல்சான், விரைவில் இல்ல. இப்ப தாமதம் வந்து அந்த இளைஞன் விரைவா இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போனா சரி, நீதிமன்றம் அடுத்த கட்டத்தை நகர்த்தி சென்றோம். அதுல நாங்க தான் அந்த, அதாவது நிவாரணம் எதிர்பார்க்கிற நாங்க தான் டிலேயா இருக்கிறமே ஒழிய அரச கட்டுமானம் அல்லது நீதிமன்ற கட்டமைப்புல எந்த ஒரு தாமதமும் இல்லை. ஏன் இது தாமதப்படுத்தப்படுதுன்னு தெரியல. கடந்த காலத்துல இப்படி இருக்குது. எனிவே இந்த சம்பவமும் நடந்திருக்குது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரோடையும் ஜனாதிபதி கதைச்சிருக்கிறார். இனி இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் அது வரும். ஜனாதிபதி எப்படி கழிச்சிருப்பார், ஸ்ரீதரனோட என்ன கழிச்சிருப்பார், இனி அது இன்றைக்கு நாளைக்கு அது இருக்குது. இது எப்படியோ தெரியாது. இப்ப நாடாளுமன்றத்துல யாரும் தேவையில்லை, மக்கள் பிரதிநிதியோட ஜனாதிபதி எப்படியும் கதைக்கலாம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கு என்ன சொல்ற, சட்டத்தண்ணி தேவை அல்லது பெரிய ஒரு கட்டித்தனமானாக்களை எல்லாரும், அதாவது மக்கள்ற தலைவர்கள் போற எல்லாருமே வந்து திறமையானவர்கள். எனிவே இந்த சம்பவம் அங்க இடம்பெற்றது.
ஆனா இதே நேரத்துல இப்ப ஈஸ்டர் அட்டாக் வழக்கு விசாரணைகள் மும்முரமா இடம்பெற்று கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில். ஒவ்வொரு நாளும் விசாரணைக்கு எடுக்கப்படுது. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துல அவங்க திகதி நிர்ணயிக்கிற மாதிரி அந்த விசாரணைகள் இடம்பெற்று வருது. இப்பவும் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிற நேரத்துல இன்னொருத்தர் அவர் முன்னாவதாகவே என்ன செஞ்சிட்டாருன்னா, அவரை சேஃப்டி படுத்திக்கிறதுக்கு ஐயோ என்னைய கைது பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு ரிட் மனுவை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காரு. யாரு சொன்னா, ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பாக நியாயமான காரணங்கள் இன்றி தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் வருண ஜெயசுந்தர ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கார். ரைட். இப்ப இவருக்கு விளங்கி இருக்கு, ஐயோ லிஸ்ட்ல அடுத்து நம்ம தான், எங்களையும் கை வைக்க வாய்ப்புகள் இருக்கு, எங்களையும் உள்ள தூக்கி வைக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க இப்பவே நீதிமன்றத்தை நாடி ஒரு ரிட் மனுவை போட்டு வைப்போம், சேஃப்டி தானே அப்படின்னு அவரை செஞ்சிருக்காரு. அது ஒரு அப்டேட், முக்கியமான அப்டேட். ஆனா அதிலே முக்கியமான இன்னும் ஒரு நீதிமன்ற சம்பந்தமான செய்தி ஒன்று இருக்கு. ஒரு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஒன்று, 2008-2009 ஆண்டு கால பகுதியில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளிலிருந்து 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணரத்ன சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இதனை அடுத்து அவர் ஜூன் 27 அன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் குயிக் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தமாக. இப்ப நீதிமன்றம் சரியான வேகமா தான் செயற்பட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் ஆயிர வழக்கு தெரியுமா? சில வழக்குகள் இப்ப வார வழக்கெல்லாம் பெண்டிங் வழக்கு, இவ்வளவு நாளும் பெண்டிங்ல வச்சிருந்தேன். தாமதம் மந்த நெல் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கு. மந்த கதையில தான் அதெல்லாம் போய்கொண்டிருக்கு. ஆனா இப்ப அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னு சொன்னா, அதை பார்க்கும் போதே தெரியுது, ஆஹா செம்ம ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் அப்படின்னு. அப்பதான் அந்த ஜூன் ஜூலை மாதங்கள் வந்து ஒரே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத மாதங்களா இருக்குது. ஜூன் ஜூலை மாதத்தில் இன்னொரு பாட்டு, மாசத்தில் என் இனிய தமிழ் மக்களே, பாசத்துக்குரிய பாரதிய ராஜா மண் வாசனையோடு மீண்டும் வருகிறேன் என்கின்ற குரல் என்று உலகுக்கு விடை கொடுத்திருக்கிறது. மிகவும் பாசத்துக்குரியவர், குறிப்பாக இலங்கை தமிழர்களோடு மிகவும் அந்நியுன்யமாக பழகக்கூடியவர், வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற மக்களினுடைய மண் வாசனைகளை அறிந்த ஒருவர், பல கலைஞர்களை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய ஒருவர், காலகாலங்களில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்களை, இன்றைக்கு ராமேஸ்வரம் போராட்டமாக இருக்கலாம், பல்வேறுபட்ட தமிழகத்தில் நடந்த போராட்டங்கள் ஒரு திரையுலகத்தை கடந்து கொண்ட ஒரு இயக்குனர் இமயம் என்று தான் அவரை சொல்லுவாங்க, அல்லது இயக்குனர் சிகரம் உண்டு. அப்படியான ஒரு உச்சம் தொட்ட ஒருவருடைய இழப்பு என்பது வயது முதிர்ச்சி காரணமாக இழக்கப்பட்டாலும் கூட அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. அவருடைய அந்த குரல் தான் காதுக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கு. பெருமதி மிக்க ஒரு குரல் ஓஞ்சிருக்குது. மிகவும் ஒரு வேதனையான விடயம். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். உங்களோட சார்பிலேயே நாங்கள் அந்த அவருக்கான ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்றோம். ஆமா, நான் உண்மையுமே அவருடைய திரைப்படங்கள் இவ்வளவு பல செய்திகளை சமூகமயப்படுத்தி இருக்க அவருடைய திரைப்படங்கள் எனக்கு அதுல பிடிச்ச படம் எதுன்னு சொன்னா கிழக்கு சீமையிலே ரொம்ப விரும்பம். நிறைய படங்கள் இருக்கு. ஒண்ணு நாங்க அவங்க சொல்லிட முடியாது, இந்த ஒரு படம் தானு, எல்லா படமும் பிடிக்கும். அதுல ஹைலைட் என்னன்னா, நான் சின்ன வயசுல முத அவருடைய படம் ஒண்ணு பார்த்திருக்கிறதுன்னு சொன்னா அது கிழக்கு சீமையிலே தான். அந்த ஏஆர் ரஹ்மானோட இசையோட அந்த படம் எங்கேயோ கொண்டு போயிடும். நிறைய ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு படம் அது. அப்ப அந்த மாதிரி நிறைய அர்த்தமுள்ள படங்களை கொடுத்த அவர் இன்னைக்கு அந்த உலகத்தை விட்டு சென்றிருக்காரு. ஸோ எங்களுடைய அந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரினா அவருடைய மகன் இழப்பை எடுத்து தான் அவர் உடஞ்சு போயிட்டார் ரொம்பவே. அது நாங்க காணக்கூடாது. அவருக்கு அதுக்கு போது அவர் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு, ரொம்ப உற்சாகமா திரையுலகத்துல படங்கள் கூட நடிச்சிருந்தாரு. அதுக்கு மகனுடைய இழப்பை எடுத்து தான் அவர் ரொம்பவே உள ரீதியா உடைஞ்சு போனதுக்கு அப்புறமா அவர் நோய்வாய்ப்பட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிருக்காரு. அடுத்தது கிராமிய பாடல்கள், கிராமிய கலை, கிராமிய மண்வாசனை மாறாத படங்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தினதுல அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அந்த இடைவெளியை யாரும் இட்டு நிரப்ப முடியாது. மற்றது எல்லோரோடும் மிகவும் நட்போடு பழகக்கூடியவர். அவருக்கான எத்தனை பிரத்யேகமான உதவியாளர்கள் இருந்தாலும் கூட அவரை எல்லாரும் அணுக முடியும் லேசா. இறுதி வரை நடித்து கொண்டிருந்த ஒருவர். அவருடைய இழப்பு திரையுலகத்துக்கு ஈடு செய்ய முடியாது. தமிழக அரசு அவருக்கான முழுமையான அரச மரியாதையோடு அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று சொல்லி இருக்குது. இதுதான் அவர் தொடர்பாக நாங்கள் இறுதியாக பாசமுடன் பாரதி ராஜா பேசுகிறேன் என்கின்ற குரல் இன்றுடன் மூச்சை நிறுத்தி கொண்டிருக்கின்றோம். மிகவும் ஒரு கவலை. அவர் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய திரைப்படங்கள்ல அவர் எழுதின அந்த வசனங்கள் அது எல்லாமே நம்மளோட பயணிக்கத்தான் போகுது. அது அந்த 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 அத்தனை விடயங்களும் தான் அவருடைய நினைவு வந்து நம்மளோட வச்சுக்க போகுது.
உயிர்த்த தாக்குதல் விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்குள்ள டில்சன் பாத்தீங்கன்னா அதுல வெளிப்புறத்துல அருட்தந்தை யூட் நிஷாந்த என்னக்குள்ள சிரிப்பு வருது. போன முறை ஆமா அவரை பத்தி நாங்க அதிகம் பேசியிருந்தோம். லெப்ட் ரைட் வாங்க கூட கத்தோலிக்க திருச்சபை கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர்களைச் சேர்ந்த மிக முக்கியமான அருட்தந்தையர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி தான் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். முதல்ல சொன்ன மாதிரி தான் எஸ்டிஎஃப் அதிகாரிகள் எக்கச்சக்கமா இன்னைக்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கொழும்பு கோட்டையில ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எந்த நேரத்திலும் இந்த இடத்துக்கு வந்து இடையூறு பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு குரூப் வந்துச்சு. யாரு நேற்று பார்லிமெண்ட் முன்னுக்கு போயிட்டு அனுராத குமார் ஜனகாவை கொள்ளுவேன் வழக்கு பதிவு செய்யலையா? இதெல்லாம் பண்ணணும். ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. போலீஸ் அதிகாரிகள் கிட்ட நாங்க கேட்கிற கேள்வி அதான். இப்படி வந்து ஜனாதிபதியை வந்து இப்படி புதுதில்லியில சொல்றது சரியா? அதுல யோசிச்சு பாருங்க. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தான் இந்த பால்ராஜ் சம்பந்தமான ஒரு முக்கியமான உரை ஒன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றினவர். அந்த உரையாற்றி முடிஞ்சு மிச்ச ஒரு 2-3 நாள் கடந்துட்டு இல்லையா? அந்த உரையில பாத்தீங்கன்னா அது ஒரு பார்க்க. ஆனா அது ஆறு இவங்களுக்கு இப்ப இதெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்கறது ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து நான் வந்து பகிரங்கமா இந்த இடத்துல சொல்றது சரியா இல்லையான்னு தெரியல. நான் சொல்றேன், அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் இல்ல, நம்மளோட நிகழ்ச்சிகள் கூட, என்னுடைய நியூஸ் இன்சைட், நம்ம நாட்டு நடப்பு, உங்களுடைய பல நிகழ்ச்சிகள் கூட போகுது. இந்த இனவாத ரீதியா கதைக்கிற பிரச்சனைகளை ஏற்படுத்துற உண்டு பண்ற ஒரு கிரியேட்டிவ் பண்ற குரூப்ஸ் இருக்குதானே, அவங்களோட கைக்கு போகுது. எப்படின்னா தமிழ் பேசும் ஒரு அரசியல் ரீதியா இருக்க ஒருத்தர் 2 பேர் இல்ல குரூப் ஒண்ணு செயற்படுறது எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாம இருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஒரு தகவல் கிடைச்சிருச்சு, எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மைதான். நான் சொல்றேன் ரைட்டா. வேணுமனே இந்த மச்சான் நீங்க கூட பலானா ஹோ మీకు వేళాకరణకు మేము కథా కరలా తీయండి அப்படி சொன்னோன்னே அவனுக்கு என்ன செய்வானுங்க பார்ப்பானுங்க. பார்த்துட்டு அவனுக்கு முனோத கீழே தின்னு முனோத ஹைலைட் ரைட் அதான் சொன்னோம். என்ன ஹைலைட் அதை எதை சொல்லக்கூடாது அதை சொல்லிட்டு மண்டைக்கு ஸ்பாக் பண்ணி விட்டோட அங்க பத்திக்கும். அவனுக்கு என்ன செய்யறது, இதை மெனக்கட்ட அடிச்சு ரைட் ஓகே ஓகேன்னு பத்த வச்சு விடுறது. இது நடந்துகிட்டு இருக்கு. மிக விரைவில் ஆதாரத்தோட ஆடி வேற அக்கு வேற எல்லாம் திரட்டிட்டு அதை வந்து நாங்க பகிரங்கப்படுத்த தயாரா இருக்கேன். நம்ம அதை பகிரங்கப்படுத்துற அதே நேரத்துல நீங்க என்ன சொல்ல, இது சம்பந்தமா என்ன சொல்ல, இது ஒரு விசமத்தனமான வேலை செய்யறாக்கள் சம்பந்தமா நீங்க புலனாய்வுத்துறை அலுவலகத்துல ஒரு முறைப்பாடு பண்ணணும். கட்டாயம் பண்ணத்தான் இருக்கு. அந்த பாடகர் சங்கீத்துடைய விவகாரமும் இப்படித்தான் நடந்திருக்குது. ஒரு சில தகவல்கள் இருக்கு. அது மிக விரைவில் அது சம்பந்தமான வெளியே வரும். அருண் கேமச்சந்திரோட உரையில திட்ட தெளிவுபட்டது. அவர் பாட்டு படிச்சதுக்காக கைது செய்யப்படல, ஒரு முகநூல் பதிவுக்கு தான் கைது செய்யப்படும். அதற்கு பிச்சமா அவர் சொல்லல, அதுக்கால போகல. இப்ப எல்லா விஷயங்களையும் அரசாங்கம் வந்து இப்ப கைது செய்யறாங்களுக்கு என்னது கைது செய்யறாங்க, கைது செய்யப்பட்டது கூட அரசாங்கத்துக்கு தெரியுது. நாங்க மக்கள்கிட்ட கேட்போம். நம்ம நிகழ்ச்சி பாக்குற மக்கள் இருக்காங்க தானே ரைட்டா. நாங்க இப்ப தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த கருப்பாடு யாரு அப்படிங்கறத நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். சரியா, பயம் இல்லை, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நீ நம்ம செய்யற நிகழ்ச்சி எல்லாம் கொண்டு போயிட்டு காட்டு போடு. சரியா, நாங்க உண்மையை பேசுறோம். நாட்டுல நல்லிணக்கம் மலரணும்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சமாதானத்தை நிலைப்படுத்துறதுக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ரைட், எங்களுக்கு இனவாதம் வேணாம், மதவாதம் வேணாம், ஆன்மீக ரீதியான எந்த விதமான பிரிவினையும் இல்லை. விசாரணைகள் சரியா நடக்கணும். அந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது நாங்க வலியுறுத்துறோம். ரைட், அதனால நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், அச்சமில்லை. நீ காட்டுற கருப்பாடு யாருங்கிறத பேருபுறத்தோடு நாங்க வெளிப்படுத்துவோம். ஆனால் மக்களே, அந்த கருப்பாடு யாருன்னு நீங்க யாரும் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காக திறந்திருக்கு. கமெண்ட் பண்ணிக்கிட்டு போக, நாளைக்கு அதை பார்ப்போம். இல்ல, அவர் வந்து அந்த காட்டி கொடுக்குற வேலையில கூடுதலா இப்ப செய்து கொண்டிருக்கிறார் தான் தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு காட்டி கொடுக்குற அது 2 பேர், அதாவது தமிழ் பேசக்கூடிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அந்த காட்டி கொடுப்புல ஈடுபடுறதாகும். குறிப்பாக நாமல் தரப்புக்கு ஒரு ஆள் தகவல் கொடுக்கறதாகவும், இன்னொரு ஆள் வந்து எஸ்ஏபியில இருக்கிற தரப்புகளுக்கு தகவல் கொடுக்கறதாகவும். எஸ்ஏபி கொடுக்குற ஒரு ஆள் இருக்கிறார், நாமலுக்கு கொடுக்குற ஒரு ஆள் இருக்கிறார். 2 பேர் அதுல இருக்கிறாங்க. 2 பேரும் வடக்கு கிழக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர். 2 பேர் தான் தட்டி போட்டு சத்தம் இல்லாம இருக்கிறது. ஆனா நேற்று அருண் கேமச்சந்திரா அதுல திரும்ப சொன்னது, சங்கீதண்ட வழக்கு அல்லது சங்கீதனை சிக்க வைத்தது யாரென்றா அருண் சொல்லல. கொமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு என்னன்னா
என்கிட்ட ஒருத்தர் வந்து பதிலை எதிர்பார்த்தார், பதிலடியை நான் கொடுப்பேனான்னு. ரைட்டா, நான் கொடுக்க தயாராகிறேன், என்னை Facebookல பிளாக் பண்ணிட்டார் ஒருத்தர். அதுவும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், அது யாரு அவருக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். எதுக்கு பிளாக் பண்ணீங்க, எதுக்கு பிளாக் பண்ணீங்க சாரே அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அவரோட பேரட் போல டக் பண்ண முடியாம இருக்கு. சரி, ஓகே, அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். அவன் பெரிய பட்டா கிரிமினல் நாட்டுல. அவன் இப்ப என்ன சொல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறதுல அரசாங்கம் இந்த விதமான விசமிகளை உடனடியா கைது செய்யல் என்றால் பெரும் சிக்கல் வரும். அந்த இப்ப இது வந்து என்ன சொல்ற, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிக பண்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாயிலால இந்த தகவல் கிடைச்சது. ஏன்னப்ப இந்த தமிழ் ஊடகங்களை வந்து எஸ்ஏபிட்ட வந்து கடும் மோசமா அப்படி கண்ட மாதிரி எல்லாம் சொல்லி கழிச்சு கொண்டிருக்கிறது. டீ குடிக்கிற டைம்ல இதா தேவைண்டு முஸ்லீம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிக பண்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மிக பண்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவரோட பேசி இருக்கிறார். வந்தமா டீய குடிச்சமா கதைச்சமா போகாம ஏன் நீ அப்படி அந்த ஒரு ஆளோட பற்றி கோல் மூட்டி கொண்டிருக்கிறா, உன்னோட வயசு என்னப்ப, உங்களுக்கு உனக்கு எங்க அரசியலுக்கு ஏன் இந்த தேவையில்ல வேலை செய்யறாண்டு அவர் பேசுனண்டு. அது என்னதுக்கு ஆறு சொன்ன வருந்தானே மலிஞ்சா சந்தை. இது ஒரு ஊடகம் இல்ல, இப்ப அவங்களோட பிரச்சனை வந்து அவங்களுக்கு எதிராக கதைக்கிற எல்லாரையும் போய் அங்க சொல்றதுதான். தமிழ் மக்கள் என்னத்துக்கு இவங்களை வாக்களிச்சு அனுப்புனது, தமிழ் மக்களுக்கு பணி செய்ய. இவங்களே என்ன செய்யறாங்க, தமிழ் மக்களை காட்டி கொடுக்குறாங்க. அதுதான் நடக்குது. ஆனா இங்க வந்தா வேட்டிய கட்டிட்டு என்ன சொல்றோம், அப்ப இரட்டை மகை இரட்டை எண்ட சனம், எனக்கு சனத்துக்கு அது வேணும் இது வேணும் இங்க உச்சாண்டு தெரிகிறது, அங்க போய் இப்படி செய்யறது. எனவே இதுல நாங்க இவ்வளவுதான் சொல்லலாம். இந்த கொமெண்ட்ஸ்களையும் இருக்க பார்த்துட்டு போக வேண்டியது. விமல் வீரவன்சவை பார்த்தால் சிரிப்புத்தான் வருகிறது. டெல்சான் சொல்லும் போது சிரிப்பு அடக்க முடியல. அருமை பதிவு, நகைச்சுவையும் கலந்திருக்கிறது, மிக அருமை. தமிழ் மக்களுக்கு செய்த பாவம் கடவுள் விடமாட்டான். நீங்கள் செய்யும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறான். உதய கம்பன்பில தண்ணி அடித்து விட்டு கதை வசனம் எழுதி இருக்கிறார். வணக்கம், உங்கள் இருவருக்கும் மிகவும் அருமையான பதிவு. சிரிக்க முடியல, கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பார். நன்றி. நாங்க சாகர காரிய வசம் பத்தி பேசியிருந்தோம், அதுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு சாகிற காரமான விஷம் அப்படின்னு போட்டிருக்காரு. அண்ணன் கோட்டா ஐயா பிள்ளையான் அப்படின்னு போட்டிருக்காரு. டிடிஏ தொடர்ந்து அமுலில் இருப்பதற்கு காரணம் இன்னும் முக்கியமான பலர் கைதாக வேண்டி இருக்கு அண்ணா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ரைட், அது அவருடைய கருத்து. தமிழரசு எதிர்கட்சிக்காக வரணும், செய்கிறார். தமிழரசு டீப் இன்ஃபர்மேஷன் அல்லது அரசியல் நாகரிகம் என்றால் அது பெரும்பாலும் ஒரு மகா பொய்யாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. காலையில சில பேர் தொலைபேசி அழைப்பு 3-4 பேர் எடுத்திருந்தீங்க. நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களே, என்னண்டு இப்ப இலங்கைக்கு வாரது அப்படி இப்படி எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நாட்டுல சட்டம் ஒழுங்கா இருக்குது, ஒழுங்கா இருக்குது. இல்ல நாட்டுல சட்டம் ஒழுங்கா இருக்குது, நாடு சீரின் சிறப்புமா இருக்குது, வெளிநாட்டுல இருந்து போற கலத்தம் இருக்கும், பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்குது. இதை விட அரசாங்கம் புலவிட்டால் நாங்க இதே தளத்துல விமர்சிச்சுனாங்க, அது அவங்க புல எடுக்கலே. நிச்சயமா வாங்க, சுற்றுலா பயணிகள் அதிகம் வரணும், அன்போடு வரவேற்கணும். உலகளாவிய ரீதியில பறந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் வாங்க, நம்ம நாட்டுக்கு வாங்க. சுற்றுலாத்துறை நாங்க விருத்தி செய்ய வேண்டிய ஒரு இதுல இருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு தானே இலங்கை அரசாங்கம் அதை மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் விதமா யார் வேணாலும் வாங்க, வரலாம், வந்து பாருங்க. மலையகம் எவ்வளவு அழகா இருக்கு, வடகிழக்கு போங்க, பார்க்க வேண்டிய எத்தனையோ இடங்கள் இருக்கு, இலங்கை பூராவும் எத்தனையோ அழகான இடங்கள் இருக்கு, வந்து பார்த்து சந்தோஷமா இருங்க. இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எல்லாம் என்ன, அந்த வங்குரோத்து ரீதியா அரசியல் செய்ய முடியாம இருக்க ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு தான் பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை தான் நாங்க சுட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி இலங்கையில பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பெரிய பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்றதை விட பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இனி இல்லைன்றதான் நான் நினைக்கிறேன். இந்த விசாரணை இறுதி கட்டத்தை அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் முடிஞ்சது கதை. நீங்க பயப்படாங்க, இந்த வெளியில பறந்து திடுற கொசுக்கள் எல்லாம் விரைவில் பிடித்து அடைக்கப்படும் அல்லது விரைவில் துளைக்கப்படும். இரண்டு நடந்து என்றால் நாட்டுல கொசு தொல்லை இல்ல. இந்த கொசு தொல்லை இல்லை என்றால் தொற்று நோய் வராது. தொற்று நோய் வராது என்றால் ஒருவருக்கும் நோய் தொற்றுக்கள் ஏற்படாது. நோய் தொற்று ஏற்படாதுன்னா நாடு ஆரோக்கியமா இருக்கும். எங்களை நாங்களே வடிவா பார்த்து கொள்ளலாம். இப்ப இந்த கொசு பிடிக்கிற மெஷின்கள் எல்லாம் இறக்கி விட்டு இருக்குது. இந்த கொசுகள் விரைவில் பிடிக்கப்படும். ஜூலை மாதத்துல கணக்க கொசுவை பிடிச்சி அடைக்கிறேன்னு முடிவெடுத்தாச்சு. இந்த கொசுவெல்லாம் பிடிச்சி அடைச்சால் நீங்க டோன்ட் வரி, ஹாப்பியா இருக்கும். ஆமா, ஹாப்பியா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அரசாங்கம் விடுற பிள்ளைகளை பத்தி நாங்க பேசுவோம். அதுல மாற்றம் இல்ல, அதுல மாற்றம் நாங்க அறைய சொல்லுவோம். எனக்கு தேவை நாடு நல்ல நிலைக்கு வரணும், குயிக்கா வரணும். அதுக்கு நாங்க
பேச வேண்டியது எல்லாமே பேசும். ரைட், ஓகே டேல்ஸா, போயிட்டு வாங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.